அம்மாவர் மூசிகோ இபாதல்லா. எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, நான் இன்று உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு படிப்பினை தரும் பயனுள்ள உபதேசங்கள். இவ்வுலகத்தில் 200 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகின்றனர். அத்தனை முஸ்லிம்களின் வாழ்க்கையையும் வாழ்வியலையும் சீர்படுத்த மார்க்க உபதேசங்கள் தான் இன்றியமையாதது என்று அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த காலகட்டத்தில் வெகு தூரம் பயணித்து வெகு சிரமப்பட்டு மார்க்க உபதேசங்களை அறிய வேண்டிய சூழலில் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவ்வாறல்ல. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் மார்க்க உபதேசங்களை நாம் விரல் நுனியிலேயே அறிந்து கொள்ள முடிகிறது. ஜும்மா மேடைகள், இது போன்ற மதரசா நிகழ்ச்சிகள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களின் மூலம் நம்மளை வந்தடையும் மார்க்க உபதேசங்களானது நம் உள்ளத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றால், பெரும்பாலான முஸ்லிம்கள் மார்க்க உபதேசங்களை பார்த்து ரசித்துவிட்டு அதனை கடந்து செல்கிற மனநிலையை தான் பார்க்க முடிகிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். கண்ணியமிக்க பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தன் திருமறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான், நபியே நீங்கள் கூறுவீராக, ஃபதக்கிர் ஃபஇன்னல் திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். மார்க்க உபதேசங்களை நீங்கள் மக்களிடம் எடுத்துரையுங்கள், அது மூமின்களுக்கு பயனளிப்பதாக இருக்கும். அன்று மக்கா பள்ளத்தாக்கில் வாழ்ந்து வந்த மக்களிடையே அல்லாஹ்வின் வேத வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்த போது அங்கிருந்த சத்திய சஹாபாக்களின் உள்ளத்தில் எத்தகைய மாற்றத்தை மார்க்க உபதேசங்கள் ஏற்படுத்தியதோ அத்தகைய மாற்றம் நம் உள்ளத்தில் ஏற்படவில்லை என்பது மிகுந்த மன வேதனையை அளிக்கிறது. உதாரணமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது தடை என்ற மகிழ்ச்சி செய்தியை அங்குள்ள சஹாபாக்கள் மத்தியில் அறிவித்த பொழுது தான் அருந்த வைத்திருந்த மது குவளைகளை தூக்கி எறிந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இது போன்ற ஏராளமான விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். சகோதர சகோதரிகளே, தொழுகையை பற்றி நாம் நிறைய மார்க்க உபதேசங்களை அறிந்திருப்போம். நாளை அல்லாஹ்வின் மறுமை நாளில் அல்லாஹ்வின் முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் தான் கல்குளிர்ச்சி இருக்கிறது என்கிறார்கள். முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசமே தொழுகைதான். தொழுகையின் கட்டாயமாக ஓடக்கூடிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூராவின் அர்த்தத்தை நம் குழந்தைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அகிலத்தாரின் ரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே. அர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன். அவனே திருப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். யஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எங்களை நேர்வழி நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி, நீ கோபப்பட்டோரின் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. அல்லாஹ்வின் வேத வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளும் மட்டுமே முஸ்லிம்கள். வாயிலான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.